ஆசிரியர் தின மேடையொன்றில் பேசுவதற்காக என்னிடம் உரையொன்று எழுதி தரும்படி கேட்ட ஒரு சின்னஞ்சிறிய மாணவி ஒருவருக்கு நான் எழுதி கொடுத்த உரையொன்றை உங்களோடு என்னுரையாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். ஏனென்றால் நான் ஆசிரியத்தை மிகவும் ஆழமாக நேசிக்கிற ஒரு மனிதன். அதன் ஒரு பகுதியாக சிறந்த ஆசிரியர்களாக என்னோடு கூட நடந்து கொண்டிருக்கின்ற என் சக ஆசிரியர்களை அன்பு கலந்து பாராட்ட விரும்புகிற ஒரு மனிதன். இந்த உரை ஆசிரியர்களின் மேன்மையை பேசுகிறது, அவர்களை பூசிக்கிறது. எனது வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை இறங்குகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த பேச்சை உங்களுக்கான எனது பாராட்டாக வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பொன்சொரியும் பூவிரியும் புலர்காலை பொழுதொன்றில் புதுமலராய் பூத்திருக்கும் பூங்கதிர்கள் எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற, தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கின்ற காம்புகளாய் வேர்களாய் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமலேயே எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு விழா எடுக்கின்ற இந்நாளிலே, இந்த நன்னாளிலே உங்கள் முன் ஒரு சித்திரையோடு மேடை ஏறி இருப்பது எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை தருகிறது. எனது நேசத்திற்குரியவர்களே, எப்போதும் என் நெஞ்சில் நிறைந்திருப்பவர்களே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புலர்காலை வணக்கங்கள். ஆசிரியர்கள் என்று, அதாவது குற்றங்களை நீக்குபவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற நீங்கள், கொண்டாடப்படுகின்ற நீங்கள், உங்கள் மனங்களில் மாசுமற்றவர்கள், சுயநலம் என்னும் தூசும் மற்றவர்கள் என்பதை நாங்கள் துல்லியமாக தெரிந்திருக்கின்றோம். அதனால்தான் தூயவர்களே உங்களை தொழுதுவிட துடிக்கின்றோம். சமூகத்தின் மீது சரந்தொடுக்க சொற்கள் என்கிற வில்லை ஏந்திய வில்லாளிகள் நீங்கள். உங்களது வார்த்தை வில்லில் நாணேறுகின்றன சமூகத்தின் தவறுகளை, குற்றங்களை சிதைக்க துடிக்கின்ற, சீர்படுத்த நினைக்கின்ற உங்கள் கருத்தம்புகள். இதனால்தான் நீங்கள் ஒரு சிறந்த சமூகத்தின் சிற்பிகளாக சிரங்களில் ஏற்றி வைத்து சிறப்பிக்கப்படுகிறீர்கள். பாய்முலை மறந்து பள்ளி வரும் உங்களுக்கு இரண்டாவது தாயாக, ஏற்றம் தரும் தந்தையாக நீங்கள் எங்களை அள்ளி அணைத்து அரவணைத்துக் கொள்கிறீர்கள். அதனால்தான் பள்ளியில் எங்களால் துள்ளி சிரித்து துயர் மறந்து இருக்க முடிகிறது. எங்களுக்கு ஏற்றம் தருபவர்களே, எங்களை ஏற்றிவிடும் ஓணிகளே, உங்கள் தனிப்பட்ட கவலைகளை, கஷ்டங்களை, வாழ்வின் சோகங்களை, சுமைகளை, நெருக்கடிகளை புறமுதுக்கி எங்களை தூக்கிவிடும் உங்கள் பொன்னான கைகளுக்கு 1 கோடி வந்தனங்கள். எண்ணுவதை எழுத முடிகிற எங்களுடைய கைகள், எழுதியிருப்பதை வாசிக்க முடிகிற எங்களுடைய கண்கள், சபையேறி நின்று தலை நிமிர்ந்து பேச முடிகிற எங்களுடைய வாய், வார்த்தைகள் எல்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. ஆசீர்வதித்த ஆண்டவர்களே, உங்களை ஆராதிக்க ஆசைப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சொல்கிற போதெல்லாம், உங்களை போற்றுகிற போதெல்லாம் வார்த்தைகள் வந்து வந்து வாயின் வாசலில் வரிசை கட்டி நிற்கின்றன. தங்களுக்கிடையே நான் முந்தி நீ முந்தி என்று அவை முந்தி அடித்துக் கொள்கின்றன. சொல்ல சொல்ல அவை வளர்ந்து கொண்டே போகின்றன.
சொல்ல சொல்ல அவை வளர்ந்து கொண்டே போகின்றன. ஆனால் சொல்லிறந்து நிற்கின்ற உங்கள் பெருமைகளை உள்ளும் போதெல்லாம் உகப்பு தரும் உங்கள் மகத்துவத்தை வெறும் சொற்களால் சொல்லி சுருக்கிவிட எனக்கு விருப்பமில்லை. ஆகையால் போற்றுதலுக்குரிய பெருந்தகைகளே, கூப்பிய கைகளோடு உங்களை கும்பிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.